ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்ருக்கீங்களா? அல்லது டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4, டெட், டிஆர்பி, பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை, நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்கு போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், செட் யுவர் கோல்ஸ் ஹை அண்ட் டோன்ட் ஸ்டாப் டில் யூ கெட் தேர். போப் ஜாக்சன். அதாவது உங்களுடைய கோலை ரொம்ப உயர்வானதாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே போய் நீங்கள் ரீச் ஆகிற வரைக்கும் நீங்கள் நிற்காதீங்க, உங்களுடைய முயற்சியை நிறுத்தாதீங்க அப்படின்னு போ ஜாக்சன் சொல்கிறாரு. உங்களுடைய கோல் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை ரீச் பண்ணுற வரைக்கும் உங்களுடைய முயற்சியை நீங்கள் கைவிட்டுறாதீங்க, தொடர்ந்து முயற்சி செய்யுங்க, உங்களுடைய கோலை நீங்கள் ரீச் பண்ணுங்கள். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆர்டிகிள்ஸ். ஆர்டிகிள்ஸ் ஏ அண்ட் தி. இதில் நம்ம எந்த ஆர்டிக்கிள் பார்க்க போகிறோம்? போன கிளாஸில் நம்ம இன்டெஃபினட் ஆர்டிக்கிள் ஏ அண்ட் இது ரெண்டுத்தையும் எந்தெந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்த்தோம் இல்லைங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெஃபினட் ஆர்டிக்கிள் த. இந்த த அப்படின்ற ஆர்டிக்கிளை எந்தெந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம், எந்தெந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அதை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாங்களா? பாருங்கள் இந்த ஸ்லைடை. டெஃபினட் ஆர்டிக்கிள் த இஸ் யூஸ்டு ஃபார் சிங்குலர் ஆர் ப்ளூரல் நவுன். அதாவது இந்த டெஃபினட் ஆர்டிக்கிள் தவை நம்ம சிங்குலர் நவுனுக்கும் யூஸ் பண்ணலாம், ப்ளூரல் நவுனுக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இன்டெஃபினட் ஆர்டிக்கிள் ஏ அண்ட் இதை நம்ம சிங்குலர் நவுனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இல்லைங்களா? ஆனால் டெஃபினட் ஆர்டிக்கிள் தவை சிங்குலர் நவுனுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணலாம், ப்ளூரல் நவுனுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணலாம். சிங்குலர் நவுன் அப்படின்னா ஒருமை பெயர்கள், ப்ளூரல் நவுன் அப்படின்னா பன்மை பெயர்கள். சரியா? அடுத்தது பாருங்க. த இஸ் யூஸ்ட் பிஃபோர் கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன் when talking about something specific, not general. அதாவது இந்த த அப்படின்ற டெஃபினட் ஆர்டிக்கிளை நம்ம கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணலாம், அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணலாம். எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த குறிப்பிட்ட நவுனை ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்பொழுது, பொதுவாக சொல்லும்பொழுது தவை கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாது. அந்த நவுனை நம்ம குறிப்பிட்டு சொல்லும் நேரத்தில் நம்ம அந்த நவுனுக்கு முன்னாடி த அப்படின்ற டெஃபினட் ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த சென்டென்ஸை, ஐ லைக் பூரி. இதில் நம்ம எனக்கு பூரி பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஜென்ரலாக பூரியை பற்றி சொல்கிறோம். அது எங்கே இருக்கிற பூரி, நம்ம யார்கிட்ட வாங்கின பூரி, இப்படியெல்லாம் நம்ம சொல்லவே இல்லை. அது வீட்டில் செய்த பூரியா இல்லை கடையில் செய்த பூரியா, அந்த மாதிரியெல்லாம் எந்த பூரி அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்லாமல் ஜென்ரலாக பூரியை பற்றி பேசுகிறோம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு நவுனை பற்றி நம்ம ஜென்ரலாக பேசும்பொழுது அதுக்கு முன்னாடி நம்ம த அப்படின்ற ஆர்டிக்கிளை யூஸ் பண்ண வேண்டாம். ஐ லைக் பூரி அப்படின்னு சொன்னால் நம்ம பூரியை பற்றி பொதுவாக பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஐ லைக் த பூரி அட் சரவண பவன் ஹோட்டல். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, எனக்கு சரவண பவன் ஹோட்டலில் இருக்கிற அந்த பூரி எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ நான் எந்த பூரியை குறிப்பிட்டு சொல்கிறேன்? சரவண பவன் ஹோட்டலில் செய்கிற அந்த பூரியை நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். நான் அந்த பூரியை குறிப்பிட்டு சொல்கிறதுனால நான் அந்த பூரிக்கு முன்னாடி த அப்படின்ற டெஃபினட் ஆர்டிக்கிளை நம்ம யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், இப்போ உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு நவுனை பற்றி நம்ம பொதுவாக பேசணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம டெஃபினட் ஆர்டிக்கிள் தவை யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் அதே நவுனை பற்றி நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா, எந்த இடத்துல இருக்கிற பூரி அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடி நம்ம த அப்படின்ற டெஃபினட் ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல நான் சரவண பவன் ஹோட்டலில் இருக்கிற அந்த பூரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்கிறதுனால பூரிக்கு முன்னாடி த அப்படின்ற டெஃபினட் ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணுறேன். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ மேக்ஸ் ஃபர்னிச்சர். ஹீ மேக்ஸ் ஃபர்னிச்சர் அப்படின்னா அவர் இந்த ஃபர்னிச்சர் தயாரிக்கிறார், உருவாக்குறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஃபர்னிச்சர் அப்படின்னா என்ன? வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய மேசை, நாற்காலி, கட்டில், இந்த மாதிரி ஐட்டம்ஸை தான் நம்ம ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? பெஞ்ச், இதெல்லாம் நம்ம ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்கிறோம்.
அவர் வந்து ஃபர்னிச்சர் செய்கிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து ஜென்ரலாக சொல்கிறோம் நம்ம. ஃபர்னிச்சர் வந்து எந்த மாதிரி ஃபர்னிச்சர், எங்கே இருக்கிற ஃபர்னிச்சர் அப்படியெல்லாம் நம்ம சொல்லவே இல்லை. அதனால் நம்ம ஃபர்னிச்சருக்கு முன்னாடி எந்த ஆர்டிக்கலையும் யூஸ் பண்ணலை. குறிப்பாக டெஃபினட் ஆர்டிக்கிள் தவை நம்ம யூஸ் பண்ணலை. அதுவே ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்கள். த ஃபர்னிச்சர் இன் மை லிவிங் ரூம் இஸ் நியூ. இதில் பாருங்கள் எந்த ஃபர்னிச்சர் நியூ அப்படின்னு சொல்கிறேன். என்னுடைய லிவிங் ரூமில் இருக்கிற அந்த ஃபர்னிச்சர் புதுசு அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ என்னுடைய வீட்டில் இருக்கிற எல்லா ஃபர்னிச்சரை பற்றியும் நான் ஜென்ரலாக சொல்லலை. என்னோடய வீட்டில் லிவிங் ரூமில் இருக்கிற அந்த ஃபர்னிச்சரை பற்றி மட்டும் நான் பேசுகிறேன். அந்த ஃபர்னிச்சரை நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், குறிப்பிட்டு சொல்கிறேன். அதனால் அந்த ஃபர்னிச்சருக்கு முன்னாடி நான் த அப்படின்ற டெஃபினட் ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணுறேன். இதே மாதிரி தான் நீங்கள் ஒரு நவுனை பற்றி பொதுவாக பேசாமல் அந்த நவுனை குறிப்பிட்டு நம்ம பேசும்பொழுது நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து த அப்படின்ற டெஃபினட் ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணலாம். அடுத்தது இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். வெஜிடபிள்ஸ் ஆர் குட் ஃபார் யுவர் ஹெல்த். வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறோம். இதில் நம்ம காய்கறிகள் அப்படின்ற நவுனை பற்றி ஜென்ரலாக சொல்கிறோம். காய்கறிகள் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்கள். த வெஜிடபிள்ஸ் அட் திஸ் ஷாப் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நம்ம வந்து அந்த வெஜிடபிளை குறிப்பிட்டு சொல்கிறோம். அதாவது அந்த ஷாப்பில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது கடைகளில் இருக்கிற வெஜிடபிள்ஸில் எந்த கடையில் இருக்கிற வெஜிடபிள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் நம்ம வந்து அந்த வெஜிடபிள்ஸை பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம். அந்த கடையில் இருக்கிற அந்த வெஜிடபிள் அப்படின்னு குறிப்பிட்டு நம்ம சொல்கிறதுனால அதுக்கு முன்னாடி நம்ம த அப்படின்ற டெஃபினட் ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணுறோம். ஆனால் முதல்ல இருக்கிற சென்டென்ஸில் நம்ம வெஜிடபிள்ஸை பற்றி ஜென்ரலாக சொல்கிறோம். வெஜிடபிள்ஸ் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த சென்டென்ஸில் நம்ம வெஜிடபிளுக்கு முன்னாடி த அப்படின்ற டெஃபினட் ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணலை. ஆனால் ரெண்டாவது சென்டென்ஸில் எந்த வெஜிடபிள், எங்கே இருக்கிற வெஜிடபிள் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்கிறதுனால அதுக்கு முன்னாடி நம்ம த அப்படின்ற டெஃபினட் ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணுறோம். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். டெஃபினட் ஆர்டிக்கிள் தவை ஒரு நவுனை பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காக பேசும்பொழுது யூஸ் பண்ணணும். அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்கள். டெஃபினட் ஆர்டிக்கிள் த இஸ் நாட் யூஸ்ட் பிஃபோர் ப்ராப்பர் நவுன்ஸ். அதாவது குறிப்பிட்டு நம்ம சொல்லக்கூடிய இந்த ப்ராப்பர் நவுன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டெஃபினட் ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணக்கூடாது. ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொன்னோம்னாக்கா நம்ம ஏதாவது ஒரு பேரை குறிப்பிட்டு சொல்கிறது. பொதுவாக பெயரை கூப்பிடாமல் ஒருத்தருடைய பெயரை குறிப்பிட்டு சொல்லி அவங்கள பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னாக்கா அதை வந்து நம்ம ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லலாம். அதில் பாருங்கள் சில எக்ஸாம்பிள் எதுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து தவை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா நேம்ஸ் ஆஃப் காண்டினென்ட்ஸ், அதாவது கண்டங்கள் பெயர்களுக்கு முன்னாடி நம்ம வந்து டெஃபினட் ஆர்டிக்கிள் தவை யூஸ் பண்ணக்கூடாது. பொதுவாக கண்டங்கள் அப்படின்னு சொல்லாமல் ஏஷியா அப்படின்னு சொன்னோன்னாக்கா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டெஃபினட் ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஏஷியா அப்படின்றது ப்ராப்பர் நவுன். அடுத்தது பாருங்கள் நேம்ஸ் ஆஃப் கண்ட்ரீஸ். நாடுகளுடைய பெயர்களை நம்ம குறிப்பிட்டு சொல்லுவோம் இல்லையா, அதற்கு முன்னாடி நம்ம த அப்படின்ற டெஃபினட் ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது நேம்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதாவது நம்மளுடைய ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லைங்களா, மாநிலம், அதோடைய பெயர்களை நம்ம சொல்லும்பொழுது அதுக்கு முன்னாடி நம்ம வந்து த அப்படின்ற டெஃபினட் ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது நேம்ஸ் ஆஃப் சிட்டிஸ், சிட்டிஸோட பேருக்கு முன்னாடி நம்ம த அப்படின்ற டெஃபினட் ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணக்கூடாது. தெரிஞ்சுக்கோங்க, குறிப்பிட்டு சொல்லக்கூடிய கண்டங்களுடைய பெயர்கள், கண்ட்ரீஸ் நாடுகளுடைய பெயர்கள், மாநிலத்துடைய பெயர், அடுத்தது சிட்டிஸோடைய பெயர், இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம த அப்படின்ற டெஃபினட் ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் இந்த ஸ்லைடை. தே ஆர் ட்ராவலிங் அரவுண்ட் யூரோப் ஃபார் 6 months. அவர்கள் யூரோப்புக்கு 6 மாதமாக ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அங்கே போய் சுற்றி பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா. யூரோப் சுற்று வட்டாரத்தை சுற்றி அவங்க வந்து 6 months ட்ராவலிங்கில் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ இந்த யூரோப் அப்படின்றது ஒரு கண்டத்தினுடைய பெயர் இல்லைங்களா, அதாவது கான்டினென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த யூரோப்புக்கு முன்னாடி நம்ம த அப்படின்ற டெஃபினட் ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணலை. கண்டங்கள் அப்படின்றதுல நம்ம வந்து யூரோப்பை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது அதுக்கு முன்னாடி நம்ம டெஃபினட் ஆர்டிக்கிள் தவை யூஸ் பண்ண வேண்டாம். புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எந்த கண்டத்தை குறிப்பிட்டு நம்ம சொல்கிறோமோ அதுக்கு முன்னாடி நம்ம தவை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்கள். ஹீ லவ்ஸ் டு விசிட் ஃப்ரான்ஸ். அவர் வந்து ஃப்ரான்ஸை சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாரு அப்படின்னு நம்ம இதில் சொல்கிறோம்.
இதில் நம்ம வந்து ஃப்ரான்ஸ் அப்படின்ற டெஃபினட் ஆர்டிக்கிள், அதாவது கண்ட்ரி பேரை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். கண்ட்ரிஸ் பேரில் நம்ம ஃப்ரான்ஸை குறிப்பிட்டு ஃப்ரான்ஸை சுற்றி பார்க்குறதுக்கு அவர் ரொம்ப ஆசைப்படுறாரு அப்படின்னு நம்ம சொல்கிறதுனால ஃப்ரான்ஸ்க்கு முன்னாடி நம்ம த அப்படின்ற டெஃபினட் ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணலை. இதே மாதிரி தான் எந்த நாடுகளுடைய பெயர்களை நம்ம குறிப்பிட்டு சொன்னாலும் அந்த நாடுகளுடைய பெயர்களுக்கு முன்னாடி நம்ம த அப்படின்ற டெஃபினட் ஆர்டிக்கிளை யூஸ் பண்ண வேண்டாம். அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்கள். பெங்களூர் இஸ் மை ஃபேவரட் சிட்டி இன் இந்தியா. அதாவது இந்தியாவில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிட்டி பெங்களூர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து சிட்டியை பற்றி நம்ம பேசுகிறோம். சிட்டியில் நம்மளுக்கு இந்தியாவில் இருக்கிற சிட்டிஸில் எது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது பெங்களூர் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ இந்த சிட்டிஸை பற்றி நம்ம பேசும்பொழுது, குறிப்பிட்ட சிட்டியை பற்றி நம்ம பேசும்பொழுது அதுக்கு முன்னாடி நம்ம த அப்படின்ற டெஃபினட் ஆர்டிக்கிளை யூஸ் பண்ண வேண்டாம். பெங்களூர் அப்படின்ற சிட்டியை பற்றி நான் குறிப்பிட்டு சொல்கிறேன், அதனால் நான் அதுக்கு முன்னாடி த அப்படின்ற டெஃபினட் ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணலை. பெங்களூர் இஸ் மை ஃபேவரட் சிட்டி இன் இந்தியா. இதே மாதிரி தான் நீங்களும் ஏதாவது ஒரு சிட்டியை பற்றி குறிப்பிட்டு அதோடைய பெயரை சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து த அப்படின்ற டெஃபினட் ஆர்டிக்கிளை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பிட்ட காண்டினெண்ட்டை பற்றியோ, குறிப்பிட்ட நாடுகளை பற்றியோ, குறிப்பிட்ட சிட்டிஸ் பற்றியோ, குறிப்பிட்ட ஸ்டேட்ஸ் பற்றியோ நம்ம பேசும்பொழுது அந்த பெயர்களுக்கு முன்னாடி, அந்த நவுனுக்கு முன்னாடி நம்ம வந்து டெஃபினட் ஆர்டிக்கிளை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஆனால் அந்த ரூலில் சில எக்ஸெப்ஷன் இருக்குது. இங்கிலீஷ் அப்படின்னாலே நிறைய எக்ஸெப்ஷன்ஸ் நிறைஞ்ச ஒரு லாங்குவேஜ் தான். பாருங்கள் என்ன எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. இந்த நாடுகளுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம வந்து த அப்படின்னு போடுவோம். எந்தெந்த நாடுகளுக்கு முன்னாடி? தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் அல்லது தி யுஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது தி யுனைடெட் கிங்டம் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது தி யூகே அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது த பிலிப்பைன்ஸ் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது த செக் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது த சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது த மார்ஷல் ஐலண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி ஐலண்டுக்கு முன்னாடி, ரிப்பப்ளிக் அப்படின்னு வர நாடுகளுக்கு முன்னாடி, அடுத்தது பிலிப்பைன்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு முன்னாடி, யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம வந்து த அப்படின்ற டெஃபினட் ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணி தான் போடணும். ஆனால் பொதுவாக நம்ம நாடுகளுக்கு முன்னாடி த போடக்கூடாது. இந்த நாடுகளுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம த அப்படின்னு போடணும். அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்கள். கம்பெனிஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் நோ ஆர்டிக்கிள் த. அதாவது கம்பெனியுடைய பெயர்களுக்கு முன்னாடி, யூனிவர்சிட்டியோடைய பெயருக்கு முன்னாடி நம்ம ஆர்டிக்கிள் தவை யூஸ் பண்ண வேண்டாம். கவனம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு கம்பெனியை பற்றி நம்ம வந்து பேசுகிறோம் அப்படின்னா, அல்லது ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டி பேருக்கு முன்னாடி அல்லது கம்பெனியோடைய பேருக்கு முன்னாடி நம்ம த அப்படின்ற ஆர்டிக்கிளை யூஸ் பண்ண வேண்டாம். பாருங்கள், அதுக்கு எக்ஸாம்பிள், மை சன் ஒர்க்ஸ் அட் விப்ரோ. இதில் நம்ம வந்து விப்ரோ அப்படின்ற கம்பெனியை பற்றி பேசுகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆர்டிக்கிள் தவை யூஸ் பண்ண வேண்டாம். அடுத்தது, கூகுள் ரிப்போர்ட்டட் ஹை ப்ராஃபிட்ஸ் திஸ் இயர். இந்த சென்டென்ஸில் நம்ம கூகுள் அப்படின்ற கம்பெனியை பற்றி பேசுகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டெஃபினட் ஆர்டிக்கிள் தவை யூஸ் பண்ண வேண்டாம். மூணாவது சென்டென்ஸ் பாருங்கள், ஷீ கிராஜுவேட்டட் ஃப்ரம் ஹார்வர்டு. இதில் நம்ம ஹார்வர்ட் அப்படின்ற யூனிவர்சிட்டியை பற்றி பேசுகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து த அப்படின்ற டெஃபினட் ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணலை. அடுத்தது பாருங்கள், சென்னை யூனிவர்சிட்டி இஸ் வெரி ப்ராமினன்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நம்ம வந்து சென்னை யூனிவர்சிட்டியை பற்றி பேசுகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம த அப்படின்ற டெஃபினட் ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணலை. கம்பெனிகளுக்கு முன்னாடி, அதாவது கம்பெனிகளுடைய பேருக்கு முன்னாடி, அடுத்தது யூனிவர்சிட்டியோடைய பேருக்கு முன்னாடி நம்ம த அப்படின்ற டெஃபினட் ஆர்டிக்கிளை யூஸ் பண்ண வேண்டாம். கம்பெனியுடைய பெயர்களுக்கு முன்னாடி, அடுத்தது யூனிவர்சிட்டியோடைய பெயர்களுக்கு முன்னாடி நம்ம வந்து த அப்படின்ற டெஃபினட் ஆர்டிக்கிளை யூஸ் பண்ண வேணான்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஆனால் அதுலேயும் சில எக்ஸெப்ஷன் இருக்குது. பாருங்கள் இந்த ஸ்லைடை. எக்ஸெப்ஷன், இஃப் த நேம் ஆஃப் த யூனிவர்சிட்டி பிகின்ஸ் வித் யூனிவர்சிட்டி யூ ஷுட் யூஸ் த. அதாவது அந்த யூனிவர்சிட்டியோட பேர் வந்து யூனிவர்சிட்டி அப்படின்னு ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அந்த பேருக்கு முன்னாடி நம்ம த அப்படின்ற டெஃபினட் ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணணும்.
புரியும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் பாருங்கள், தி யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா. இந்த மாதிரி அந்த யூனிவர்சிட்டியோடைய பேர் வந்து முதல்ல யூனிவர்சிட்டி அப்படின்னு ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம அதுக்கு முன்னாடி த அப்படின்ற டெஃபினட் ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஆரம்பிக்காமல் அதோடைய பேர் வெறுமனே பென்சில்வேனியான்னு மட்டும் இருந்திருந்தால் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், அதுக்கு முன்னாடி த அப்படின்ற டெஃபினட் ஆர்டிக்கிளை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த யூனிவர்சிட்டியோடைய பேர் வந்து முதல்ல யூனிவர்சிட்டி அப்படின்ற வேர்டில் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து த அப்படின்ற டெஃபினட் ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணணும். அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்கள். யூஸ் த வித் ரிவர்ஸ், ஓஷன்ஸ், பாயிண்ட்ஸ் ஆன் குளோப், மவுண்டன் ரேஞ்சஸ். அதாவது இந்த த அப்படின்ற டெஃபினட் ஆர்டிக்கிளில் ரிவர்ஸோடைய பேருக்கு முன்னாடி, ஓஷன்ஸோடைய பேருக்கு முன்னாடி, பாயிண்ட்ஸ் ஆன் குளோப் அதாவது இந்த பூமியில் இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட பாயிண்ட்டை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடி, அடுத்தது மவுண்டன் ரேஞ்சஸ், இதுங்களுடைய பெயர்களுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம வந்து டெஃபினட் ஆர்டிக்கிள் தவை யூஸ் பண்ணணும். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். த சவுத் போல், அதாவது இது வந்து பாயிண்ட்ஸ் ஆன் குளோப். அடுத்தது த ராக்கி மவுண்டன்ஸ், த தார் டெசர்ட், த சான் ஃபெர்னாண்டோ வேலி, த கேஞ்சஸ், த இண்டியன் ஓஷன். இந்த மாதிரி பேர்களுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம வந்து த அப்படின்ற டெஃபினட் ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணணும். இதில் நம்ம வந்து சவுத் போலை பற்றி பேசுகிறோம். அதாவது இந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த சவுத் போல் இருக்குங்களா, பாயிண்ட்ஸ் ஆன் குளோப், அதை பற்றி பேசுகிறோம். அடுத்தது ராக்கி மவுண்டன்ஸ் அப்படின்றது ராக்கி மலைத்தொடரை பற்றி பேசுகிறோம். அடுத்தது தார் பாலைவனம், தார் டெசர்ட் அப்படின்னா பாலைவனம், தார் பாலைவனம், அதை பற்றி பேசுகிறோம். அடுத்தது சான் ஃபெர்னாண்டோ வேலி, அதாவது வேலிஸ் பற்றி, பள்ளத்தாக்குகள் பற்றி பேசுகிறோம். அடுத்தது கங்கை நதி, அதை பற்றி பேசுகிறோம். அடுத்தது இந்திய பெருங்கடல், அதை பற்றி பேசுகிறோம். இந்த மாதிரி பெருங்கடல்கள் பெயர்களுக்கு முன்னாடி, கங்கை அது மாதிரி நதிகளுடைய பெயர்களுக்கு முன்னாடி, வேலிஸோடைய பெயருக்கு முன்னாடி, டெசர்ட்டோடைய பெயருக்கு முன்னாடி, மலை தொடர்களுடைய பெயருக்கு முன்னாடி, அடுத்தது பாயிண்ட்ஸ் ஆன் குளோப், அதை பற்றி, அதாவது நார்த் போல், சவுத் போல், இது மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரியெல்லாம் இருக்கிற அந்த பெயர்களுக்கு முன்னாடி நம்ம வந்து த அப்படின்ற டெஃபினட் ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணணும். அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்கள். நோ த வித் த ஃபாலோயிங் பிளேசஸ். அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ணுற அந்த பிளேசஸ்க்கு முன்னாடி ஹீ கோஸ் ஹோம், ஹோமுக்கு முன்னாடி நம்ம த யூஸ் பண்ணக்கூடாது. ராம் இஸ் அட் ஒர்க், வேலை இருக்கிற ஒர்க் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து த அப்படின்ற டெஃபினட் ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணக்கூடாது. ஹீ இஸ் இன் ஜெயில், ஜெயில் அப்படின்ற வார்த்தைக்கு முன்னாடி நம்ம டெஃபினட் ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணக்கூடாது. வி அட்டெண்ட் சர்ச், சர்ச் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டெஃபினட் ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணக்கூடாது. வி வென்ட் டு பெட், இந்த பெட் அப்படின்ற நவுனுக்கு முன்னாடி நம்ம டெஃபினட் ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது ஹோம், ஒர்க், ஜெயில், சர்ச், பெட், இந்த நவுன்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் நம்ம டெஃபினட் ஆர்டிக்கிள் தவை யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்கள். யூஸ் த வித் ஃபாலோயிங் பிளேசஸ். அதாவது இப்போ நம்ம பேச போகிற இந்த இடங்களுக்கு முன்னாடி நம்ம டெஃபினட் ஆர்டிக்கிள் தவை யூஸ் பண்ணணும். பாருங்கள், அதுக்கு எக்ஸாம்பிள் ஷீ வென்ட் டு த பேங்க், பேங்க்குக்கு முன்னாடி நம்ம டெஃபினட் ஆர்டிக்கிள் தவை யூஸ் பண்ணணும். ஹீ கேம் ஹோம் ஃப்ரம் தி ஆஃபீஸ், ஆஃபீஸ்க்கு முன்னாடி நம்ம த அப்படின்ற டெஃபினட் ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணணும். அடுத்தது ஐ ஹவ் கான் டு தி போஸ்ட் ஆஃபீஸ், போஸ்ட் ஆஃபீஸ்க்கு முன்னாடி நம்ம டெஃபினட் ஆர்டிக்கிள் தவை யூஸ் பண்ணணும். ஐ ரீச் தி ஏர்போர்ட் ஆன் டைம், ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி நம்ம டெஃபினட் ஆர்டிக்கிள் தவை யூஸ் பண்ணணும். அடுத்தது ஹீ ட்ராப்ட் மீ அட் த ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி நம்ம டெஃபினட் ஆர்டிக்கிள் தவை யூஸ் பண்ணணும். பேங்க், ஆஃபீஸ், போஸ்ட் ஆஃபீஸ், ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், இந்த நவுன்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் நம்ம த அப்படின்ற டெஃபினட் ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணணும். இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஆர்டிக்கிளில் டெஃபினட் ஆர்டிக்கிள் த அதை எந்தெந்த இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணலாம், எந்தெந்த இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. அதில் இருக்கக்கூடிய எக்ஸெப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.